தற்போது அண்மை செய்தி. கிருஷ்ணராஜசாகர் அணை மற்றும் கபினி அணைகளிலிருந்து காவிரி ஆற்றிற்கு 81,110 கன அடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இரு அணைகளில் இருந்தும் 81,110 கன அடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். 124.80 அடி கொண்ட KRS அணையின் நீர்மட்டம் தற்போது 121 அடியை எட்டியதால் அதிக அளவில் நீர் திறக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணகிரியிலிருந்து பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், இது குறித்தான விரிவான விவரம். ஸ்ரீதர், கர்நாடக மாநிலம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் கேரள மாநிலம் வயநாடு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடக மாநிலத்தில் உள்ள நீர்நிலைகள் அனைத்தும் வேகமாக நிரம்பி வருகிறது. குறிப்பாக கிருஷ்ணராஜசாகர் அணை மற்றும் கபினி அணை ஆகிய இரு அணைகளுக்கும் நீர்வரத்து நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக கிருஷ்ணராஜசாகர் அணையின் நீர்மட்டம் மற்றும் கபினி அணையின் நீர்மட்டம் கிடுகிடு என உயர்ந்து தற்போது இரு அணைகளும் முழு கொள்ளளவு எட்டும் தருவாயில் உள்ளது. இந்த நிலையில கிருஷ்ணராஜசாகர் அணை மற்றும் கபினி அணை ஆகிய இரு அணைகளின் பாதுகாப்பு கருதி இரு அணைகளில் இருந்தும் உபரி நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நேற்று நீர்வரத்து வினாடிக்கு 33,314 கனஅடியாக இருந்த நிலையில நேற்று மாலை முதல் இந்த நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து தற்போது 52,829 கனஅடியாக இந்த நீர்வரத்து உயர்ந்திருக்கிறது. அணையின் முழு கொள்ளளவை பார்த்தோமால 124.80 அடியில தற்போதைய நீர்மட்டம் 121 அடியை எட்டியிருக்கிறது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து காவிரி ஆற்றின் உபரி நீர் திறப்பு 51,110 கனஅடியாக உள்ளது. கபினி அணையில் இருந்து வெளியேற்றப்படும் அந்த நீர் நேற்று 30,000 கனஅடியாக இருந்த நிலையில இன்றும் தொடர்ந்து 30,000 கனஅடி நீர் திறப்பு என்பது உள்ளது. அணையின் முழு கொள்ளளவை பார்த்தோம்னால் 84 அடியில தற்போது 79.33 அடியை எட்டியிருக்கிறது. அணைக்கு நீர்வரத்து 31,644 அடியாக இருக்கிறது. மேலும் கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி ஆகிய இரு அணைகளில் இருந்தும் காவிரி ஆற்றில் அந்த தண்ணீர் திறப்பு நேற்று மாலை 85,000 கனஅடியாக இருந்த நிலையில இன்று 81,110 கனஅடியாக இருக்கிறது. இதன் காரணமாக காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் காவிரி கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பதுடன் காவிரி ஆற்றை கடக்கவோ ஆற்றில் குளிக்கவோ கால்நடைகளை கழுவவோ கூடாது எனவும் கர்நாடக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதோடு தொடர்ந்து கனமழை பெய்து வரும் காரணத்தினால் இரு அணைகளுக்கும் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதாலும் எந்த நேரத்திலும் இரு அணைகளில் இருந்தும் காவிரி ஆற்றில் நீர் திறப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்ரீதர், விரிவான தகவலுக்கு நன்றி பிரகாஷ்.